தமிழ்நாட்டில் மேலும் 7 புதிய நகராட்சிகளை உருவாக்கி தமிழ்நாடு அரசு அரசிதழில் வெளியீடு. போலூர், செங்கம், குமரி, கோத்தகிரி, அவிநாசி, பெருந்துறை, சங்ககிரி புதிய நகராட்சிகளாக உதயம். திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயில் தேரோட்டம் கோலாகலம். தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தர்கள் வழிபாடு. கோவை குடியமுத்தூரில் நடைபெற்ற ரமலான் சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. போர் பாதிப்பிலிருந்து காசா மக்கள் மீள தஞ்சாவூரில் திரளானோர் தொழுகை. தென் மாநிலங்களில் 4வது நாளாக நீடிக்கிறது எல்பிஜி டேங்கர் லாரிகள் வேலை நிறுத்தம். 4000த்திற்கும் மேற்பட்ட லாரிகள் இயக்கப்படாமல் ஆங்காங்கே நிறுத்தம். சேலம் ரயில் நிலையத்திலிருந்து கடத்தப்பட்ட மேற்கு வங்க தொழிலாளர்கள் 10 பேர் மீட்பு. கேரளாவுக்கு வேலைக்கு சென்றவர்களை வழிமறித்து கடத்திய கும்பலை தேடும் போலீஸ். மரக்காணம் கிழக்கு கடற்கரை சாலையில் அதிகாலையில் கடும் பனிமூட்டம். பனிமூட்டத்தால் தஞ்சை மற்றும் கும்பகோணத்தில் மக்கள் பாதிப்பு. தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசும் மக்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உகாதி திருநாள் வாழ்த்துகள். தொகுதி மறுசீரமைப்பு, ஹிந்தி திணிப்புக்கு எதிராக தென் மாநிலங்கள் இணைந்து செயல்பட வேண்டுகோள். சத்தியமங்கலம் அருகே மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் சுற்றித் திரியும் சிறுத்தை. வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லுமாறு வனத்துறை எச்சரிக்கை. கரெக்டான இடத்துல கீழே இறங்குங்க. எல்லா இடத்துலையும் போதுண்ணா. அம்பாசமுத்திரம் அருகே குடியிருப்பு பகுதிகளில் சுற்றித் திரிந்த கரடி சிக்கியது. பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த நிலையில் கூண்டு வைத்து பிடித்த வனத்துறை. 50 வயதில் 14வது குழந்தையை பெற்றெடுத்த உத்தரப்பிரதேச பெண். ஆம்புலன்ஸ் வாகனத்திலேயே பிறந்த குழந்தையும் தாயும் நலமாக இருப்பதாக தகவல். எம்புரான் படத்தில் மத உணர்வுகளை புண்படுத்தும் காட்சிகள் இடம்பெற்றதாக வலதுசாரி அமைப்புகள் எதிர்ப்பு. படத்திலிருந்து 17 காட்சிகளை நீக்க தயாரிப்பு நிறுவனம் முடிவு செய்துள்ளதாக தகவல். நடப்பு ஐபிஎல் தொடரில் முதல் வெற்றியை ருசித்தது குஜராத் அணி. 36 ரன்கள் வித்தியாசத்தில் மும்பையை வீழ்த்தியது. ஐபிஎல் தொடரில் இன்றைய முதல் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டெல்லி அணிகள் மோதல். 2வது போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ராஜஸ்தான் அணியுடன் பல பரீட்சை. ரமலான் பண்டிகைக்கு பொருட்களை வாங்க கடை வீதிகளுக்கு படையெடுத்த இஸ்லாமிய மக்கள். கோவையில் களை கட்டியது இரவு நேர விற்பனை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.